சூழலும் attitude மாற்றுது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ப்ரூஃப் வேணுமா? சின்ன பிள்ளைகள் வீட்டில் இருக்க வரையும் ஒரு சில மொழிகளை மட்டும் பேசுவாங்க, ஒரு சில ஸ்டைலில் மட்டும் தான் பேசுவாங்க. வாங்க போங்கலாம் ரொம்ப மரியாதையெல்லாம் பேசுவாங்க. ஒரு 3-4 வயசுக்கு இடையில அவங்க சின்னதில் ஸ்கூல் போகிறாங்க, இல்லாட்டி 5 வயசுக்கு பிறகு ஸ்கூல் போகிற சந்தர்ப்பங்களில் அவங்க எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிப்பாங்க. அதாவது ஒரு சிலரோட பழக ஆரம்பிப்பாங்க. புதுசாக போகிற வாகனங்கள், அதே மாதிரி பாடசாலையில் உள்ள புது ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் உருவாகிடுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க செய்கிறத காப்பி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணும் பொழுது பேச்செல்லாம் மாறும். வாடா போடா மச்சான் அப்படியெல்லாம் பேச துவங்கிடுவாங்க. வீட்டில் உள்ள ப்ராக்டிஸே மாறிடும். அப்போ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சூழல்ல இருந்து இவங்களுக்கு நல்ல விஷயங்களும் அதே மாதிரி கெட்ட விஷயங்களும் கிடைக்குது. சில விஷயங்களை இவன் எங்கடா இருந்து கொண்டு வரான், எங்கிருந்துடா படிக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்த்த மாதிரி இருந்தால் சூழல்ல இருந்து கிடைக்கிற அந்த விடயங்கள் எங்கள் எண்ணங்களுக்குள்ள வந்து எங்களுடைய மனப்பாங்கா மாறி அது பெரிய ஆளாகின பிறகு அது ரிஃப்ளெக்ட் ஆக துவங்கும். நான் ஏன் இதை உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா, சூழலும் எங்களுடைய மனப்பாங்கு மாறுறதுக்கு ஒரு முக்கியமான காரணியாக அமையுது. இதை நாங்கள் புரிஞ்சு